முதல்ல உங்களை பார்க்கும்போது ஹம், நீங்க கல்யாணம் ஆகாதவர்னு தான் நினைச்சேன். நீங்களும் உங்களை பத்தி அப்படித்தானே தகவல் கொடுத்திருந்தீங்க. ஆ, ஆனா அது உங்க சூழ்நிலை. நீங்க அப்படி பண்ணிருக்கீங்க. ஆனா அது எனக்கு தெரியாதே. உங்களை பார்த்த நிமிஷமே என் மனசுல ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டேன். நான் உங்களை உசுருக்கு உசுரா காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்க கல்யாணம் ஆனது சொன்னதும் அதை என்னால ஏத்துக்கவே முடியல. என்னால உங்களை மறக்கவே முடியல. நான் என்ன உங்க சொத்து மேல ஆசைப்பட்டேன் இல்லையே. உங்க மேல இருக்க காதலால தானே இவ்வளவும் பண்ண. நீங்க எனக்கு வேணும்னு நினைச்சேன். உங்க மேல இருந்த காதல் உங்களை அடைஞ்சே தீரணுன்ற வெறியா மாறிடுச்சு. அதனாலதான் நான் இப்படி எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம நடந்துகிட்டேன். ஆனா இப்ப எல்லாம் புரிஞ்சிடுச்சு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப தப்புன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம். முதல்ல யாருக்கும் தெரியாம இடத்த காலி பண்ணு. அதான் நீ எனக்கு பண்ற மிகப்பெரிய உதவி. அத பண்ணாலே போதும். இல்ல, இவ்ளோ நாளா நான் உங்க வாழ்க்கையில வந்து எம்புட்டு தொல்லை கொடுத்ததுக்கு நான் கண்டிப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்பதான் என் மனசுல இருக்க குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது போகும். இல்லன்னா அது என்ன காலத்துக்கு கொன்னுரும். சரி, மன்னிச்சிட்டேன். தயவு செஞ்சு கிளம்பு. ஆ, நான் மன்னிப்ப இங்க இல்லங்க, கோவில்ல சாமி முன்னாடி மனசார உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் மனசு அடங்கும். என்னது, கோவில்லையா? எதுக்கு அங்க வரணும்? அங்கெல்லாம் வர முடியாது. நான் இங்கேயே மன்னிச்சிட்டேன். நீ கிளம்பு. அப்படி இல்லங்க, நான் பண்ண தப்புக்கும் ஊர் முன்னாடி உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தினதுக்கும் நியாயமா உங்க ஊர் பஞ்சாயத்தை கூட்டி ஊர் மக்கள் அத்தனை பேர் முன்னாடியும் உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும். ஆனா அந்த அவமானத்தை என் மனசு ஒப்புக்கல. அதான் மனுஷனை விட ஒசந்த சாமி முன்னாடி போய் மன்னிப்பு கேட்கலான்னு நினைக்கிறேன். இதுல எந்த உள்நோக்கமும் இல்லைங்க. சத்தியமா இதுதான் காரணம். சரி, அங்க வந்து மன்னிச்சிட்டா நீ அங்க இருந்து போயிடுவல்ல? திரும்ப வந்து என்ன தொந்தரவு பண்ண மாட்டல? சத்தியமா நான் திரும்ப வர மாட்டேங்க. இனி உங்க வாழ்க்கையில நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். சரி, நான் வரேன். சின்ன வேண்டுகோள். என்ன? இந்த விஷயத்தை நீங்க அமுதா கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் சொல்ல வேண்டாம். நீங்க யார்கிட்டயுமே சொல்லிக்காம வாங்க. நானும் யார்கிட்டயும் சொல்லிக்காம போயிடுறேன். எதுக்கு உங்களுக்கு தெரியக்கூடாது? அதுக்கு ரெண்டு நியாயமான காரணம் இருக்கு. முதல்ல அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. நான் ஏதோ திட்டத்தோட தான் உங்களை கோவில் கழைச்சிட்டு போறதா நினைப்பாங்க. ரெண்டாவது, நான் இது வரைக்கும் எதுலயுமே தோத்தது கிடையாது. யாருக்கிட்டயும் மன்னிப்பு கேட்டது கிடையாது. முத தடவை தோத்து போய் மன்னிப்பு கேக்குறேன். மனசார காதலிச்சு உங்ககிட்ட தோத்து போறது நான் பெருமையாவே நினைக்கிறேன். மத்தவங்க முன்னாடி தோக்குறதுக்கு நான் விரும்பல. யாருக்கிட்டயும் சொல்லிக்காம நீங்க கோவிலுக்கு வாங்க. அங்க வச்சு சாமி முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு நான் அங்க இருந்தும் உங்க வாழ்க்கையில இருந்தும் போயிடுறேன். இது என் மேலையும் உங்க மேலையும் நான் உங்க மேல வச்ச காதல் மேலையும் சத்தியம், சத்தியம், சத்தியம். சரி, நான் வரேன். காலையில சீக்கிரமா போயிடலாம். அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. ரொம்ப நன்றிங்க.
என்ன செந்தில் கோயிலுக்கு வர சம்மதிச்சிட்டானா? பின்ன வராம விட்டுருவனா? என்னடி சொல்ற? எப்படி? நாம என்ன உண்மை பேசுறாளா? சொல்ற பொய்ய கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அழுத்தி கொஞ்சம் அழுகையோட சொன்னேன். அவனும் நம்பி யாருக்கும் தெரியாம கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டான். ஆமா, அம்மா வரேன்னு சொன்னது சரி. நாளைக்கு கோவிலுக்கு போய் நீ என்னடி பண்ண போற? நாளைக்கு கோவில்ல சீதாராமன் கல்யாணம் நடக்கும்னு நினைக்கிறியா? இந்த பிரியாக்கும் அந்த செந்திலுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். ஏய், அதுதான் எப்படின்னு கேக்குறேன். மாலைக்குள்ள தாலிய வச்சுதான். அத அவருக்கே தெரியாம ஐயர் கையில கொடுத்து சீதாராமன் கல்யாணத்துல ஆசிர்வாதம் வாங்கி அத செந்தில் கையால என் கழுத்துல போட சொல்ல போறேன். அவரை பொறுத்த வரைக்கும் அது வெறும் சாமி மாலை. ஆனா நம்மளுக்கும் நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கும் அது தாலி. இத நம்ம செட் பண்ண வீடியோகிராஃபர் பக்காவா படம் பிடிச்சிருவான். அப்புறம் என்ன, நான் செந்திலோட பொண்டாட்டி ஆயிடுவேன். ஏய், இத கேட்கவே சூப்பரா இருக்கு. மன்னிக்க வந்த செந்தில் உன் கழுத்துல மாலை எப்படி போடுவான்? கோவிலுக்கு வருவானான்னு கேட்ட, அவனை கோவிலுக்கு வர வச்சுட்டேன்ல, அதே மாதிரிதான் அங்க வரவனை என் கழுத்துல நான் மாலைய போட வைப்பேன். தூங்கி எந்திரிக்கிற அமுதா தலையில இடிய இறக்குவேன். அமுதா, என்ன மன்னிச்சிரு. உன்கிட்ட சொல்லாம கோவிலுக்கு போறேன். எல்லாமே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். என்னையோட ஒரு பீடை நம்மளை விட்டு ஒழிய போகுது. வாங்க. அக்கா, அக்கா, என்ன வெறுங்கை வீசிட்டு வரீங்க? நான் இவர் என்ன மன்னிச்சதும் அப்படியே கோவில்ல இருந்து கிளம்பிடுவேன்ல. நான் என் துணிமணி எல்லாம் பேக்ல எடுத்து வச்சிருக்கேன். அந்த பேக்கை மட்டும் எடுத்துட்டு வாங்க. நான் மறந்துட்டேன். இத போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போலாம். ஆ, போலாங்க. போங்க. வாங்கக்கா. சீதா கல்யாண வைபோகமே. மாயா, ஆ? அதான் கோயிலுக்கு வந்துட்டேன்ல, சீக்கிரம் மன்னிப்பு கேட்டு கிளம்பு. முதல்ல இவர்கிட்ட இருந்து போனை வாங்கி நெட்வொர்க் ஆஃப் பண்ணணும். இல்லைன்னா அந்த அமுதா போன்கின்னு ஏதாச்சும் பண்ணிட போறா. ஏங்க, இல்ல வர அவசரத்துல என் போனை சார்ஜ் போட மறந்துட்டேன். போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கு இல்ல, நான் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே இங்க இருந்தே கிளம்பணும்ல. அதான் என்ன பிக்கப் பண்றதுக்காக என் ஃப்ரெண்டு கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அவன் எங்க இருக்கான்னு கேட்கணும். அதான் நான் பேசிட்டு வந்துடுறேன். இனி எப்படி அந்த அமுதா கிட்ட இருந்து போன் வருதுன்னு நானும் பாக்குறேன்.
பேசிட்டேங்க. அவன் பக்கத்துல வந்துட்டு இருக்கானா? சரி, மன்னிப்பு கேடு. கேக்குறேங்க. அதுக்கு முன்னாடி கோவிலை சுத்தி இருக்க சாமியை வேண்டிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் சுத்து. சரி வாங்கக்கா, போயிட்டு வந்துடலாம். அக்கா, தாலி நான் ஏற்கனவே வச்சிருக்கேன். நீங்க போய் ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரியா? சரி. என்ன சாமி கும்பிட போறேன்ட்டு இப்ப கையில தாலியோட வந்து நிக்கிற? அது ஒண்ணும் இல்லங்க. நீங்க என் கழுத்துல கட்டுறதுக்காக வாங்கி வச்ச தாலி. அதான் இப்ப எனக்கு தேவைப்படாதே. அதான் இந்த கோவில்ல சீதாராமன் கல்யாண வைபோகம் நடக்குது. என் கழுத்துல ஏறாத தாலிய சீதா காலடியில சேர்த்தா அத பூஜை பண்ணி அதை ஏதாவது ஒரு ஏழை பொண்ணுக்கு கொடுத்துடலான்னு நான் ஆசைப்படுறேன். நீங்களும் கூட வாங்க. இத நாம 2 பேரும் சேர்ந்து போய் அங்க கொடுத்துடலாம். நான் எதுக்கு? நீயே போய் கொடுத்துட்டு வா. சீக்கிரம் வா. உங்க கையால தாலி வாங்குற பாக்கியம்தான் எனக்கு இல்லன்னு ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் உங்க கூட சேர்ந்து கொடுக்கற பாக்கியமாவது எனக்கு கிடைக்கட்டுமே. ப்ளீஸ் வாங்க. போ. சாமி, சாமி, நான் தாலி எடுத்துட்டு வந்திருக்கேன். சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. சாமி, நீங்க பூஜை பண்ணிட்டு இருங்க, நாங்க வந்துடுறோம். வாங்க. அதான் தாலி கொடுத்தாச்சுல, மன்னிப்பு கேட்டு கிளம்பி போ. கொஞ்சம் இருங்க, உமாக்கா வரட்டும். எங்க அவ? கொஞ்சம் இருங்க. இதோ வந்துட்டாங்க. எதுக்கு இந்த மாலை? நீங்க என் கழுத்துல போடுறது. என்ன என்ன உளர்ற? உளரல, உண்மையதான் சொல்றேன். தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்டு நிறைவேற்றுவாங்கல்ல. உங்களை பிரியறது எனக்கு மனசளவுல மரணம் தான். அதனால என்னோட கடைசி ஆசைய நீங்க நிறைவேற்றணும். உங்க கையால தாலி தான் கட்டிக்கல, அட்லீஸ்ட் இந்த மாலையாவது என் கழுத்துல போடுங்க. நீ மன்னிப்பு கேக்குறேன்னு சொன்ன, அதனாலதான் நான் வந்தேன். இப்போ என்னடானா உனக்கு மாலை போட சொல்ற? அதெல்லாம் என்னால முடியாது. ஏங்க, இப்ப அவ என்னத்த பெருசா கேட்டுட்டா? நீங்க வேணும் நான் கேட்டா? உங்களை மனசுல நினைச்ச பாவத்துக்காக ஒரு மாலைய கழுத்துல போட சொல்லி தானே கேட்டா. இதுல என்னங்க தப்பு இருக்கு? உங்களை உசுருக்கு உசுரா காதலிச்ச பொண்ணோட சின்ன சின்ன ஆசைய கூட நீங்க நிறைவேற்ற மாட்டீங்களா? உங்களுக்கு விருப்பமே இல்லைனாலும் உங்களை விரும்பின இதையும் கேக்குதே, அதுக்காக பண்ண மாட்டீங்களா? அவ கேட்டது ஒரு தாலி இல்ல, சின்னதா ஒரு மாலை. அதுவும் உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்காக தானே கேக்குறா. ஆமாங்க, எனக்காக நீங்க இந்த சின்ன விஷயத்த பண்ணா போதும். நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். சரி, போடுறேன். இது போதுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாலைய சீதாராமர் முன்னாடி வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். அத நீங்க என் கழுத்துல போட்டுட்டா
நான் பாட்டுக்கு நிம்மதியா போயிடுவேன். போயிடுறேன். ஆ, உமாக்கா வாங்க போலாம். அக்கா பின்னிட்டீங்க. நான் கூட மாலை போட மாட்டாரோன்னு ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீங்க வசனத்தை அள்ளி தெளிச்சு அவர் மனசை அப்படியே மாத்திட்டீங்க. சரி அது இருக்கட்டும், நீ சொன்ன வீடியோகிராஃபர் எங்க? இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ஹலோ யோ எங்கேயா இருக்க? மேடம், கோயில் வாசல்ல தான் நிக்கிறேன் மேடம். கோவில் வாசல்லையா? சரி சரி, உள்ள வந்து கோவிலுக்கு பின்னாடி வா. சரி மேடம், இதோ வந்துடுறேன் மேடம். வராங்கக்கா. வணக்கம் மேடம். சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள ஒருத்தர் என் கழுத்துல மாலை போடுவாரு. சரிங்க. இது அவருக்கு தெரியாம தெளிவா வீடியோ எடுத்துடணும். என்ன மேடம், கல்யாணம்னு சொன்னீங்க? ஆமா கல்யாணம் தான். என்ன குழப்புறாங்களே. அப்ப தெரியாம இருக்க சொல்றீங்க? ஹலோ, இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு தான் உனக்கு கை மேல பணம் கொடுத்துருக்கோம். ஒழுங்கா போட்டோ எடுக்கிறத மட்டும் பாரு. சரி. கேமரால பக்காவா அதெல்லாம் இருக்கு, செக் செக் பண்ணிக்கோ. ஒன்றும் பிரச்சனை இல்ல. அக்கா நீங்க இங்க இருங்க, நான் போய் தாலி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போ, போயிட்டு வா. என்ன மேடம், கேமரால நல்லா வேலை பார்க்கறதுல அதெல்லாம் சூப்பரா எடுத்துலாம் மேடம். எங்க என்ன அழகா போட்டோ எடு பாப்போம். இதை எடுக்கிறேன் மேடம். ஐயோ, பேட்டரிய மறந்து வச்சுட்டு வந்துட்டேனே. வரும்போதே அது இருக்கா இது இருக்கான்னு கேட்டாங்க. இப்ப இது தெரிஞ்சுன்னா கடிச்சு கொதிரிடுவாங்களே. இப்ப எப்படி சமாளிக்கிறது? என்ன எடுத்து தொலை. மேடம், அது செட்டிங் மாறி இருக்கு. இதை செக் பண்ணிடுறேன். சீக்கிரம் எடியா. நீ என்ன எடுக்காட்டியும் பரவாயில்ல, கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளயாவது செட் பண்ணிடுவியா? அதெல்லாம் ரெடி ஆயிரும் மேடம். நல்லா பண்ண, சீக்கிரம் பண்ணு. மேடம், ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். போ, போய் சீக்கிரமா வா. சரிங்க மேடம். ஏய் தம்பி, அவசரமா ஒரு உதவி பண்ணணும்டா. சொல்லுங்கண்ணே. நேற்று ஒருத்தங்க கல்யாணத்துக்கு வீடியோ எடுக்கணும்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் கை நிறைய காசு கொடுத்தாங்கன்னு சொன்னல. ஆமாம். அந்த கல்யாணத்துக்கு தான் பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு வந்தேன். சரி. வந்த அவசரத்தில் பேட்டரி எடுக்க மறந்துட்டு வந்துட்டேன். அப்படியா? அதான்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம். பேட்டரி மட்டும் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா என்னை கொண்டுருவாங்கடா. அன்னவசரை காப்பாத்துறா தம்பி. கொஞ்சம் சீக்கிரமா போய் பேட்டரியை மட்டும் எடுத்துடா தம்பி. சரி, வந்துடுறேண்ணே. டேய், சம்பளம் தரலங்கிறத மனசுல வச்சு அண்ணனை பழி வாங்கிறாதடா. சரிண்ணே, சீக்கிரம் வந்துடுறேன். சரிடா. சாமி, ராமர் பாதத்துல வச்சு பூஜை பண்ண தாலிய கொஞ்சம் கொடுங்களேன். உண்டாங்கம்மா. மாலை வந்துட்டு இருக்கு, அதையும் வச்சு பூஜை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவரை வர சொல்லி மாலை போட்டுப்பேன் சாமி. சரி, கொண்டு வாங்க. சரிங்க சாமி. சரி. அக்கா, அந்த போட்டோகிராஃபர் எங்க? ஃபோன் பேசிட்டு வரேன்னு போயிருக்கான். ஓ சரி சரி, மாலை கொடுங்க. சரி, இந்த மாலையை நான் ஐயர்கிட்ட கொடுத்து பூஜை பண்ண சொல்றேன். சரி.
மாலைய சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணுங்க. சரி. நான் அவரை அழைச்சிட்டு வரேன். சரிம்மா. சரிங்க சாமி. எங்க இவரை காணோம்? எங்க போயிருப்பாரு? அதுவும் இவ்வளோ சீக்கிரம். உள்ள எங்கேயோ இருப்பாரோ? இந்த ரூம்ல தூங்குறாரோ?